ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். சமையல் முடிச்சாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, வீடு கூட்டியாச்சு, துணியும் துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. அப்பாடா, இன்னைக்கு நேரமே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நாள் கூட நினைக்க முடியாது. என்னதான் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சாலும் ஸ்பெஷலாக டிசைனாக டெய்லியும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு வந்துடுது. ஒன்று நம்ம அதை செய்யாமல் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுட்டே இருந்திருப்போம், இல்லைன்னா அன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வந்துடும். நம்மளே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறக்குள்ள அடுத்த வேலை நம்மளுக்கு எப்படி தான் ஞாபகம் வருதுன்னே தெரியல, ஞாபகம் வந்துடுது. அது மாதிரியான நாள் தான் இன்னைக்கு லஞ்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணினதுனால என்னவோ தெரியல, சீக்கிரமாக எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. ரொட்டீனாக பண்ண வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன செஞ்சு வைக்கணுமோ அதெல்லாம் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு வேலை தான் பாசிப்பருப்பு வறுத்து வச்சுட்டேன். அப்படியே பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு குட்டி பேபிக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கலான்னு சொல்லி. எங்கள் வீட்டில் 3 பேருக்கு சமையல் செய்யும்போது தேங்காய் சட்னியோ இல்லை குழம்போ இல்லை தேங்காய் சாப்பாடு எது செஞ்சாலும் ஒரு தேங்காய் மூடி ஃபுல்லாக தீராது. இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். நிறையா நேரங்களில் இது வேஸ்ட்டாகவும் போயிடும். இப்போல்லாம் தேங்காய் விலை பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ தேங்காய் நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணிட்டேன். தேங்காய் பால் தான் செஞ்சுட்டு இருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் அதில் தட்டி போட்டு லைட்டாக காய்ச்சி அதை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் தேங்காய் பால் செஞ்சுட்டு இருக்கேன். தேங்காய் பால் நம்ம ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது, சர்க்கரையும் போட்டு. அப்படி செஞ்சோன்னா பால் கெட்டு போகிற மாதிரி தேங்காய் பாலும் பிரித்து போகிற மாதிரி ஆகிடும். இந்த தேங்காய் பால் நெஞ்சில் சளி கட்டியிருந்தாலோ இல்லை இருமல் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுனாலோ இது செஞ்சு குடித்தோன்னா ரொம்பவே சூப்பராக ரிலீஃப் கிடைக்கும். நல்லா தொண்டைக்கு இதமாக டேஸ்டியாக ஒரு தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தாலும் மைண்டு அடுத்த என்ன வேலை இருக்குது அப்படின்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. குடிச்சு முடித்த கையோட இந்த மகி பண்ணுற வேலை ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னா, ஈவினிங் விளையாடிட்டு அப்படியே அழுக்கு கையில் ஹீட்ரு போட்டு குளிக்கிறேங்கிற பேரில் இந்த இடத்த ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுவான். எப்படி தான் இந்த மாதிரி அழுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கான். நான் ஜூம் பண்ணி காட்டாமல் விட்டுட்டேன், ஏன்னா அவ்வளோ அழுக்கு. இதை க்ளீன் பண்ணுறக்கு இந்த மேஜிக் ஸ்பாஞ்சும் தண்ணியும் இருந்தால் போதும். இந்த ஸ்விட்ச் போர்டு இதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன சேர்த்த கொண்டு அப்பி வச்சான்னு தெரியல, போட்டு தேய்ன்னு தேய்ச்சாலும் பெயிண்ட்டு தான் விட்டு வரும் போல் இருக்குது, அந்த அழுக்கு போகவே மாட்டேங்குது. எப்படியோ ஒரு வழியாக தேய்ன்னு தேய்ச்சி க்ளீன் பண்ணினேன். என்னதான் தேய்ன்னு தேய்ச்சாலும் திரும்ப ஒரே வாரத்தில் இந்த இடத்த திரும்பவும் அழுக்கு பண்ணிடுவான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை சரியாக இருக்குது, அதே வேலைங்களை வெளியில் வேலைக்கு போகிறவங்களும் செஞ்சு முடிச்சிட்றாங்கன்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற இடத்த காலையில் போயிட்டோன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது திரும்ப இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் நம்ம திரும்ப செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருப்போம். அப்போ தான் நமக்கு வேலையும் தீரவே தீராது. ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம புதுசாக செடிகள் வச்சுருக்கோம். இதில் ரொம்ப அழகாக ஒரு செடி இருந்தது. அதை இந்த செவுத்து மேலே வச்சா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்குள்ளே வச்சு இந்த இடத்துல வச்சுட்டேன். அடுத்ததாக ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்து தள்ளி போயிட்டு இருந்த ஒரு பெரிய வேலை இது. பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சில்வர் பைப் இருந்துச்சு. அதிலிருந்து தண்ணி டெய்லியும் சொட்டி லீக் ஆகிட்டே இருந்துச்சு. டெய்லியும் தொடர்ந்து சொட்டிகிட்டே இருந்ததுனால அந்த தண்ணியில் இருந்த உப்பு கரை ஃபுல்லாக இதில் பிடிச்சிருச்சு.
இந்த பாத்ரூம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நானும் டெலிவரிக்காக ஊருக்கு போனதுனால இந்த பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வந்து கரை பிடிச்சிருச்சு. இப்போ தான் உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அது உப்பு கரை மேலே ஊற்றுனதும் லாஸ்ட் டைம் மாதிரியே நல்லா நுரை வந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் பெருசாக தேய்க்கவே இல்லை, தானாக விட்டு வந்துச்சு. ஆனால் இந்த டைம் சுத்தமாக அந்த கரை போகவே இல்லை. நல்லா ட்ரையாக இருந்த கரை மேலே தான் இந்த லிக்விட் வந்து ஊற்றுனேன். அப்படி இருந்தும் சுத்தமாக போகவே இல்லை. சரி, இன்னொரு டைம் வந்து ஊற்றலான்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு டைம் வந்து ஊற்றி ட்ரை பண்ணினேன். அந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சும் விட்டேன். ஆனால் சுத்தமாக கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லை. இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலங்க. ரொம்ப நாளாக இந்த லிக்விடை நம்பி தான் இருந்தேன், எப்படியும் சூப்பராக க்ளீன் பண்ணிடலான்னு. ஆனால் இந்த லிக்விட் இப்படி என்னை மோசம் பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரி, வந்ததே வந்துட்டோம், டொமெக்ஸ் ஊற்றி மற்ற பக்கத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ப்ரஷ் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி வேலைகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம செய்கிறோம், அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு அந்த ஒரு காரணம்தான் நம்மளை மோட்டிவேட்டும் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.